வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது அண்டர்ஸ்டாண்டிங் தி செல்ஃப் என்ற தலைப்பிலே, நம்மை பற்றி புரிந்து கொள்ளுதல் புரிதல் என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாட அருள்நிதி ஸ்கை சீனியர் ப்ரொஃபசர் திரு டாக்டர் சண்முகக்கனி ஐயா அவர்கள் பெங்களூரு கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட கேஆர்புரம் தவ மையத்திலிருந்து நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் பிஎஸ்சி ஏஎம்ஐஇ மெக்கானிக்கல், ஏஎம்ஏஇஎஸ்ஐ ஏரோநாட்டிக், எம்எஸ்சி இன்ஜினியரிங், எம்டிஏஎம் ஜோதிஷி பிரவீன், பிஎஸ்எஸ் ஹோமியோ, எம்டிஏஎம் எஃப்டபிள்யூஎஸ்ஏஎம் யுஎஸ்ஏ பயின்றிருக்கிறார்கள். எம்டி டாக்டரேட் இன் மெடிக்கேஷன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். தற்போது ஸ்கையில் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் எம்ஏ பட்டம் பெற்று மூத்த பேராசிரியராக தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் 1977ஆம் ஆண்டிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு சுமார் 43 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். இந்த 43 ஆண்டில் 16 ஆண்டில் ஐயா அவர்கள் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் 40 மாணவர்களுக்கு டிப்ளமா, 16 மாணவர்களுக்கு எம்ஏ, 17 மாணவர்களுக்கு எம்எஸ்சி பயிற்றுவித்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் தனது உரையை நிகழ்த்துவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. என்னை பற்றி இன்டர்வியூ கொடுத்த ஐயாவுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நம்மெல்லாம் குண்டலி யோகி பல வருடங்களாக நம்ம உடற்பயிற்சி, தவம், பரிசோதனை, காயங்கள் பயிற்சி எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். கடைசியில் நம்ம எல்லாம் தெளிவான பிறகு நமக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. நான் யார்? நான் எங்கிருந்து வந்தேன்? எங்கே செல்ல போகின்றேன்? நான் என்று சொல்லும்போது நான் உடலா, ஆன்மாவா, மனமா என்ற இவைகளும் எல்லாம் சந்தேகம் வந்துவிட்டே இருக்கும். இதற்காக நமக்கு தெளிவாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்போது நம்முடைய தவ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டோமோ அப்போதே நமக்கு ஒரு சந்தேகம் வந்து, நான் யார்? அந்த நான் யார் என்ற மெய் விளக்கத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் வாழ்க்கையுடைய எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டீர்கள் என்று நாம் உணரலாம். ஒவ்வொரு மனித பிறப்பையும் இந்த நான் யார் என்பதற்கு விளக்கம் தெரிந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நோக்கம் சிறப்பாக அமையும். நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? எங்கிருந்து வந்தோம்? சுத்தவழி வந்தோம், மீண்டும் சுத்தவழிக்கையே செல்ல வேண்டும். இதற்கு நமக்கு 2 அவசியம். மனம் அமைதியாக வேண்டும், மன சுழல் வேகம் குறைவாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி தத்துவப்படி மனம் அமைதி அடைய தவம் செய்கின்றோம், மனம் தூய்மை அடைய தற்சோதனை செய்கின்றோம், ஆன்மா பரிசுத்தமாக குணநலப்பேராகிய அருகுண சீரமைப்பை பெறுகிறோம். இதெல்லாம் அருகுண சீரமைப்பு. பேராசையை நாம் பொறுமையாக, சினத்தை அமைதியாக, கடும் பற்றி ஈகையாக, முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மை சம நோக்கமாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் நம்ம மாற்றி அந்த மாயையை நாம் விளக்கிக் கொள்கிறோம். மாயைதான் மிகவும் மோசமானது. நம்முடைய ஆன்மாவை அசிங்கப்படுத்துகிறோம். அனவா, கண்மா, மாயா. அனவா என்றால் தான் தனது என்ற கர்வம். தான் தனது என்ற கர்வம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆன்மீக நிலையில் உயர முடியாது. கர்மா என்றால் 3 பாதங்கள்: ஆக்காமிய கர்மம்,
பிராரப்த கர்மம், சஞ்சீத கர்மம். ஆகாமிய கர்மம் என்றால் என்ன? ஆன்மாவினால் செய்யப்படும். அதாவது நம்முடைய பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இவைகள் மூலமாக செய்யக்கூடிய அந்த பாவத்தை பேர் தான் ஆகாமிய கர்மம். அதை எப்படி போகின்றோம்? நாம் ஆக்னைதவம் செய்து செய்து அந்த ஆகாமிய கர்மத்தை ஒழித்துள்ளோம். இரண்டாவது பிராரப்த கர்மம். நம்முடைய எண்ணம் சரியாக இல்லை என்றால் அந்த எண்ணத்தினால் பல தீமைகள் வரும். கெட்ட எண்ணங்களால் வரக்கூடிய அந்த பாவ செயல் பேர் தான் பிராரப்த கர்மம். அந்த பிராரப்த கர்மத்தை நம்ம எப்படி பொழிகின்றோம்? துரியதவம் செய்து அந்த பிராரப்த கர்மத்தை ஒழிக்கின்றோம். இப்ப நம்முடைய சுழல் வேகம் எப்படி இருக்கின்றது? தவத்திற்கு முன்னால் 14 to 40 சைக்கிள் per second, அதன் பெயர் பீட்டா அலை. ஆக்னை தவம் செய்யும் போது அது 8 to 13 சைக்கிள் per second ஆக மாறும். துரிய சவம் செய்யும் போது 4 to 7 சைக்கிள் per second ஆக மாறும். அது பேரியக்க மண்டலம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா பேரியக்க மண்டலத்தில்தான் காலம், பருமன், தூரம், வேகம் இவைகளை உணர முடியும். அதற்கு அடுத்தாப்புல நம்ம சுத்த வெளியை தவம் பண்ணும்போது நம்முடைய மன சுழல் வேகம் 1 to 3 சைக்கிள் என்ற டெல்டா அலைக்கு சென்று வரும். நம்முடைய உடம்புல என்னென்ன உடம்பு இருக்கு? பருவுடல். நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியது பருவுடலாகும். இரண்டாவது சூக்ஷ்ம உடல். நம்ம உடல் இயக்கத்தை நடத்துவது உயிர் உடல். அது உயிர் உடல்னு சொல்லலாம். பிசிக்கல் பாடி, அஸ்ட்ரல் பாடி அண்ட் கேஷுவல் பாடியும் பாருங்கள் ஆங்கிலத்தில். காந்த உடல் தான் உடலையும் மனதையும் ஒன்றிணைத்து கடைசியில் இறைவனோடு சேர வைப்பது. நமக்குடைய பொறுப்புகள்லாம் முடிந்த பிறகு கடைசியில் என்ன சந்தை வருது? அதுதான் நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கே போகிறேன். நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, வீடு போகுதுங்கிறது காடு வாங்குது. இந்த பழமொழிய எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா தேசங்களையும் இருக்கு. ஆக நம்முடைய பொறுப்புகள்லாம் முடிந்த பிறகு நாமே நினைக்கின்றோம், நாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்ன பிரயோசனம்? அப்படி நினைவு வரும்போது நம்முடைய உடல் கஷ்டப்படக்கூடாது, உடல்ல எந்த விதமான துன்பங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி இறைவனாகிய அவர் உயிர் சக்தி 33% கீழே வரும்போது அந்த உயிராகிய இறைவன் நம் உடலை விட்டு விடுகின்றார். இதைத்தான் நாம் மரணம் என்கின்றோம். ஆக மரணம் என்றால் எப்போது நம்முடைய உடலிலிருந்து இறைவன் வெளியே சென்று விடுகிறாரோ அப்போது அதை மரணம் விடும். ஒவ்வொரு மனிதனும் இறைவன் எதற்காக இங்க அழைத்து வந்தார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதனால் சமுதாயத்தில் மக்கள் பயன்பெற வேண்டும். இந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமிக்கு இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். இதுல ஜாதி, மொழி, மதம் எது உள்ளது? இதுதான் மகரிஷி அவர்கள் அடுத்தமா சொல்றது. ஜாதி, மொழி, இனம் இவை எல்லாமே எல்லாரும் ஒரே இறைவனுடைய சொரூபம் என்று மனதில் நினைத்து விட்டால் அந்த வேற்றுமை மனப்பான்மை நமக்குள் வராது. இந்த மரணத்துக்கு பிறகு இந்த உடல் என்ன ஆகுது? உடல் சவமாகிறது. அந்த உடலை நம்ம என்ன செய்யறோம்? ஒன்று பூமியில் புதைக்கின்றோம், இல்லது நெருப்பில் வைத்து எரிக்கின்றோம், இல்லது நீரில் கரைத்து விடுகின்றோம். இன்னொரு முறை பறவைகளுக்கு உணவாக கொடுத்தோ உடலை அழிக்கின்றோம். ஆகவே உடல் அழியக்கூடியது, ஆனால் உயிர் அழியக்கூடவில்லை. ஆன்மாவாக இறைவன் நம்முடன் இருக்கின்றான். அந்த ஆன்மாவும் அழியாது. ஆக இந்த நம்முடைய செய்த செயல்கள் பாவ வினைகளுக்கு ஏற்பாக நம்முடைய உடல்கள் எதுவரைக்கும் போகின்றது? சாலோக்கியம். சாலோக்கியம் என்றால் 5 அடியிலிருந்து 22 கிலோமீட்டர் வரை அந்த நம்முடைய உயிரானது அப்படியே சுழன்று கொண்டே இருக்கின்றது. இதைத்தான் சாலோக்கியம் என்போம். இந்த சாலோக்கியம் என்பது துர்மரணத்திலேயோ, கொலையினாலேயோ, தற்கொலையினாலேயோ நடந்தால் அப்படிப்பட்ட அந்த ஆன்மா கூட சாலோக்கியத்தில் தான் இருக்கின்றோம். அதிக பாவ செயல் செய்தவர்களுடைய ஆன்மாவும் சாலோக்கியத்தான் இருக்கும்.
ஆனா ஒரு சில பாவங்கள் செய்தவருடைய ஆன்மா வரைக்கும் இருக்கும், சூரியன் வரைக்கும் செல்லும். சூரியன் நம்முடைய பூமியிலிருந்து 9,30,00,000 மைல்கள் உள்ளது. 1-2 பாவங்கள் செய்தவருடைய ஆன்மா எதுவரைக்கும் செல்லும்? பேரிரைக்க மண்டலமாகி சாரூபியம் செல்கிறார்கள். நமது உயிரானது மனமாக இயங்குகிறது. அது பருமன், காலம், வேகம், தூரம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. இந்த பேரியக்க மண்டலத்தை பற்றி விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதுல ஹப்பிள் என்ற ஒரு அஸ்ட்ராலஜி சொல்லலாம். அவர் 40 ஆண்டுகள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்துள்ளார். அதன் பயனாகத்தான் இந்த பேரியக்க மண்டலம் பிரபஞ்சத்தை உடைய அகலம் 2400 மல்டிப்ளைட் பை 10⁻⁷ ஒளி ஆண்டுகள் என்று ஹப்பிள் என்ற விஞ்ஞானி 40 ஆண்டுகளாக ஆராய்ச்சியது அந்த ஒரு விஞ்ஞான கருத்தை கூறியுள்ளார். ஒளியானது ஒரு செகண்டுக்கு 1,86,230 மைல்கள் வரை செல்லும். ஆக பிரபஞ்சத்தின் அகலம் என்னவென்றால் 2400 மல்டிப்ளைட் பை 10⁻⁷ மல்டிப்ளைட் பை 1,86,230 மல்டிப்ளைட் பை 60 மல்டிப்ளைட் பை 60 மல்டிப்ளைட் பை 24 அகெயின் மல்டிப்ளைட் பை 365. இவ்வளவுத்தையும் பெருக்கினால் என்ன அளவு வருதோ அதுதான் பிரபஞ்சத்தின் அகலம். ஆனால் சில ஆண்டுகள் ஹப்பிள் பிரபஞ்சத்தின் நீளத்தையும் அளக்க முயன்றார். ஆனால் அதில் தோல்வி. ஏன்னா பிரபஞ்சமானது ஒரு பக்கம் விரிந்து கொண்டே செல்கின்றது, இன்னொரு பக்கம் சுருங்கிக் கொண்டே வருது. அதனால பிரபஞ்சத்தை பற்றி யாரும் அளக்க முடியாது, நீளத்தை அகல முடியாது. அகலத்தை அறிந்து விட்டார். அகலமே இப்படி இருக்கும்போது நீளம் எவ்வளவு இருக்கும்? இது விஞ்ஞானிகளுக்கு அவருடைய ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. ஆனால் விஞ்ஞான ரீதியா ஒரு கருத்து சொல்லிட்டார். பேரியக்க மண்டலத்திலிருந்து சுத்தவெளியை அடைய வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் ஒருவருக்கு, ஒரு ஆன்மாவுக்கு 50 ஆண்டுகள் ஆகின்றன. அப்போது அந்த மனம், நம்முடைய மனமானது அறிவாக மாறிவிடும். மனம் அறிவாக மாறியது. அது முழு அறிவை அடைவதில் தான் நாம் சாயுஜ்ய பதவி என்கின்றோம். ஒரு ஆன்மா ஒரு உடலிலிருந்து உயிர் பிரிந்தவுடன் அந்த ஆன்மா 48 நாட்கள் வரை சென்று சுத்தவெளி அடைவதாக எல்லா மதத்தினரும் இந்த பொது கருத்தை சொல்கின்றார்கள். ஆக இறைநிலையானது தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் இறை துகளாகி, விண்ணாகி, பஞ்சபூதங்களாகி, நட்சத்திரங்கள், கோலங்கள், நட்சத்திர தொகுப்புகளாகி, பஞ்சதந்திர மாத்திராகிய அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உயிர்களாகி கடைசியில் மனிதன் தன்னை மனிதனாக மாறுவது. ஆக இறைநிலையின் கடைசி தன்மாற்றம் தான் மனிதன். அதை மகரிஷி சொல்வார்கள், பூந்தூளிக்கும் சோலையில் கடைசியாக உயிர்த்த மலர் தான் மனிதன். ஆக மனிதன் என்பது யார்? இறைவன். இறைவன் யார்? அறிவுமையார். ஆக மனிதனும் அறிவுதான். இதைத்தான் பெரிய மகான்கள் இந்த இருளை அடையும் நிலைதான் ஆதிசங்கர் என்ன சொல்கின்றால், அகம் பிரம்மாஸ்மி, நானே தான் இறைவன். ஏனால் நான் இறைவனாக இருக்கின்றேன். ஆக அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார். இரண்டாவது சொல்வது அயனாம்சம் பிரம்மம். நாம் இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்கள், அது சோலையோ, நதியோ, மலையோ, எதுவா இருந்தாலும், நட்சத்திரங்களோ, நட்சத்திர தொகுப்புகளோ, ஜீவராசிகளோ, எதுவுமே யாரு? அந்த பிரம்மத்தையே பார்க்கின்றோம். நாம் எல்லாம் யாரு? அந்த பிரம்மத்தின் சொரூபம், பிரம்மத்தின் ஒரு அங்கம், பிரம்மத்தின் ஒரு கூறு, இறைநிலையின் ஒரு கூறு என்று ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆதிசங்கர் சொல்கின்றார். ஆக நம்முடைய ஆன்மா யார்?
பிரஜானம் பிரம்மம். நம்முடைய ஆன்மா என்பது பிரஜானம். ஆன்மாவாகவே பிரம்மம் இருக்குது. இருநிலையை நீங்க எல்லா அடிக்கடி எத்தனையோ இதிகாசங்கள், புஸ்தகங்கள், புராணம் எதில் பார்த்தாலும் கூட அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை யாரும் விட மாட்டாங்க. பிரஜானம்தான் பிரம்மம், ஆன்மாவே பிரம்மமாக உள்ளது. தத்துவமசி, இதுதான் தத்துவம். அதுவேதான் நாம், நானே தான் அது. நான் வேறல்ல, நான் இறைநிலையின் ஒரு கூறு. இறைநிலை யார்? பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருளும் அப்பால் உள்ள சுத்தவடி. அந்த சுத்தவடிக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுவாக இருக்கின்றேன்? நான் அதுவாகவே இருக்கின்றேன். அதுவேதான் நான், நானே தான் அது. அதைத்தான் பஞ்சுக்குள் நீர், நீருக்குள் பஞ்சு என்று அழுத்தமாக சொல்கின்றான். இன்னும் இப்படி நான் யார் என்ற கேள்விக்கு நான் உடலா உயிரா கனவா என்ற நமக்கு கிடைக்கும் விடை நான் அறிவு மயமாக இருக்கின்றேன். நான் இறைநிலையின் ஒரு கூறு என்று எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் நான் அன்பு கருணையோடு வாழ்வேன். ஒவ்வொரு உயிரும் இறைநிலையின் கூறு என்பதை உணர்வேன். இது மகரிஷுடைய அருமையான தத்துவம், அவருடைய விளக்கம். மகரிஷி இவ்வளவு தெள்ளம் தெளிவாக உள்ளங்கை போல், நெல்லிக்கனி போல் கிறிஸ்டல் கிளியர் அப்படி தெளிவாக நான் யார் என்பதற்கு விளக்கம் கொடுத்துள்ளார். இதே சமயத்தில் நான் யாரை பற்றி பல மகான்கள் கொடுத்த சில கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பகவான் ரமணர் மகிழ்ச்சி திருவண்ணாமலையில் 39 ஆண்டுகள் இருந்து நிலை அடைந்தார். அவர் கொடுத்த கருவுதான், எப்போது குருவும் சீடவும் சேர்ந்து தவம் இயற்றி முக்தி நிலையை உணர்வார்கள், சீடனும் குருவும் சேர்ந்து ஆழ்ந்த தியானம் செய்யும்போது அப்போதுதான் இறைவன் தன்னுடைய காட்சிகளை, தன் உருவத்தை காட்டுவார். இதை உணரக்கூடியதான் என்ன வேண்டும்? அதுக்கு நுண்மான் நுழைபுலன். அந்த கூர்ந்த அறிவு இருந்தால்தான் ஞான் யார் என்பதை தவத்தின் மூலமாக ஞானிகள் உணர்வார்கள். ஆக கூர்ந்த அறிவு வேண்டும், ஆழ்ந்த தியானம். அந்த சுத்தவெளியேதான் இறைவன் என்ற நோக்கத்தில் ஆழ்ந்த தியானத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த இறைநிலை தன்னை உணர்த்தும், தன் ரூபங்களை காட்டும். தான் எப்படி இருக்கின்றோம், தான் அரூபமா, சொரூபமா, அறிவா, ஆன்மாவா, எப்படி எல்லா உருவங்களையும் காட்டக்கூடியது அந்த தவத்தின் பிறகு. ஆக நான் யார் என்ற கருத்துக்கு ரமண மகிழ்ச்சி கொடுக்கும் கருத்து, நான் இறைவனின் ஒரு கூறு, நானே தான் இறைவன், நான் அறிவு மயமாக இருக்கேன்னு சொல்லி ஞான் யாருக்கு பகவான் மகரிஷி ரமண மகிழ்ச்சி அவர்கள் விளக்கம் கொடுத்துள்ளார். இன்னொரு மகான் பரஞ்சோதி மகான். பரஞ்சோதி மகான் நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுக்கு குருவாக இருந்தவர். அவருக்கு சாந்தி தவத்தையும் அவருடைய வெங்கடராவ் என்ற ஆசானமிருந்து ஆக்னை தவத்தை கற்றுக்கொண்டார். ஆனால் சாந்தி தவத்தையும் துரிய தவத்தையும் குறையாக மகரிஷி அவர்கள் வாங்கினது பகவான் பரஞ்சோதி மகானிடம்தான் அந்த தவ நிலைகளை பெற்றார். பரஞ்சோதி மகானும் உயர்ந்த தத்துவ ஞானி. அவருடைய கருத்து என்ன சொல்ற என்றால், 30 நிமிடங்கள் நம்ம புலித்தோல் மீது அமர வேண்டும். புலித்தோல் ஒருவருக்கு ஞானத்தையும் வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடியது என்று அவர் அழுத்தமா சொல்கின்றார். நான் யாருக்கு சொல்கிறது? அறிவும் வளரும், விவேகம் வளரும். அவர் சொல்லக்கூடிய கருத்து, இந்த உடல் அழியக்கூடியது. அந்த உடலை நாம் என்ன செய்யறோம்? புதைக்கிறோம், எரிக்கிறோம், நீரில் விடுகிறோம், பறவைகளுக்கு உணவாக கொடுக்கிறோம்.
ஆக ஆன்மா அழிவில்லாது. அது பாவ நிலைகளுக்கு ஏற்ப அதையும் மகிழ்ச்சி கொடுத்த அதே கருத்தா சொல்றார். பாவ நிலைகளுக்கு ஏற்ப சாலோக்கியம், சாமிப்பியம், சாரூப்பியம் என்ற நிலைகளை அடைந்து கடைசியாக சுத்த வழியாக உள்ள சாயுஜ்யத்தை அடைகின்றது. இந்த கருத்தையும் பரஞ்சோதி மகான் அழுத்தமாக சொல்லியுள்ளார். அதை சுத்த நிலையை அடையும் போது மனதின் சுழல் வேகம் 1 to 3 சைக்கிள், அதாவது டெல்டா அலை. அப்போது நம்முடைய ஆன்மாவானது அறிவு மயமாக மாறுது. அந்த அறிவு தான் இறைநிலை, அதுதான் தெய்வம். இதற்கு ஒரு வழிமுறையை காட்டியிருக்கிறார் பரஞ்சோதி மகான். 30 நிமிடங்கள் துரியம் சேவை செய்து தன்னை மறந்த நிலையில், அதுதான் நிஷ்டை. நிஷ்டை என்ற வார்த்தைக்கு அருமையான விளக்கம் பரஞ்சோதி மகான் கொடுத்தார். ஒரு இடத்தில் உட்கார்ந்து துரியதோம் செய்து தன்னை மறந்த நிலையில் இருக்கும்போது இறைவன் தன்னுடைய பல ரூபங்களை பேரேக்க மண்டலத்திலிருந்து சுத்தோடியிருந்து அனைத்தையும் காட்டுவார். ஆக நிஷ்டையில் ஆழ்ந்த தியானம் செய்யும்போது இறைவன் சுத்தோடியிலும் பேரேக்க மண்டலத்திலும் தன் ரூபங்களை காட்டுவார். அதுதான் எக்ஸால்டட் சோல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். எக்ஸால்டட் சோல் ஆர் ரியலைஸ்டு சோல். இந்த ரியலைஸ்டு சோலை எப்படி அடையலாம் என்பதை பரஞ்சோதி மகான் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார். ஆக இறைநிலையை தன்னை அறிவாக உணர வைப்பார். எனவே பரஞ்சோதி மகான் கூறும் கருத்து, நான் யார் என்றால் நான் அறிவாக உள்ளேன். அந்த இறைநிலை தான் அறிவு என்று அவருடைய கருத்தை சொல்கின்றார். ஆனால் அவர் என்ன சொல்றார் என்றால், இறைநிலை அடைவதற்கு ஒருவருக்கு உணவு வெஜிடேரியனோ நான்வெஜிடோ எதுவும் சம்பந்தம் இல்லை. நான் வெஜிடேரியன் என்ற உணவையும் அறிந்து கொண்டே ஒருவன் இறைநிலை அடையலாம் என்ற கருத்தை கூறுகின்றார். அங்குதான் அவருக்கும் மகரிஷி அவருக்கும் கருத்து வேறுபாடு அது பிறகு அவர் அவருடைய உள்ள கான்டாக்டை விட்டு விட்டார். ஆனா இந்த 3 பேர் கொடுத்த அந்த கருத்துக்களை எல்லாமே நம்ம பாயிண்ட் பை பாயிண்டா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் யார் என்ற கேள்விக்கு மகரிஷி அவர்கள் மிகவும் விளக்கமாக கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உள்ளங்கை நெல்லிக்கை, உள்ளங்கையில நெல்லிக்கனி போல் உள்ளது தமிழ சொல்லுவாங்க. உள்ளங்கையில நெல்லிக்காயை வச்சோம்னா எப்படி கிளியரா தெரியுதோ அதே மாதிரி நான் யார் என்பதற்கு விஞ்ஞான ரூபமாக மகரிஷி அவர்கள் கருத்தை சொல்வார்கள். ஆக நான் யார் என்றால் நானேதான் இறைவன். நானேதான் இறைவன். நான் இறைவனில் அடங்கி அறிவு மயமாக உள்ளேன். அந்த மனமானது அறிவாக மாறி இறைநிலையோடு இருக்கிறது. ஆக நான் யாருக்கு என்ற விளக்கம் மகிழ்ச்சி கொடுத்த பழக்கம் தெள்ள தெளிவாக உள்ளங்கை நெல்லிகள் உள்ளதால் என்னுடைய கருத்து யாருடைய மனமும் புண்படக்கூடாது. எல்லாரும் ஞானிகள். ஆனால் நம்முடைய தத்துவ ஞானி கொடுத்த கருத்து எல்லோருக்கும் புரியும்படியாக விளக்கமாக அன்பு கருணையோடு உள்ளது. ஆகவே அவருடைய கருத்து சற்று ஒரு 0.1% அழுத்தமாக உள்ளது. சொல்லி இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியை நான் ஒரு 3 மாதங்கள் ஆராய்ச்சி செய்து பல புத்தகங்கள் படித்து கடைசியில நான் யார் புத்தகம் ஒரு 5 முறையா படிச்சுட்டு படித்து கடைசியில மகரிஷி கொடுத்த விளக்கம்தான் விஞ்ஞான ரீதியாக நமக்கு எல்லோருக்கும் புரியும்படியாக, எல்லோரும் நம்பக்கூடியதாக, எல்லோரும் ஒத்துக்கூடியதாக இருக்குது என்று என்னுடைய கருத்தை கூறுகின்றேன். யாரும் மனம் புண்பட வேண்டாம். இங்கே எந்த தத்துவ ஞானியும் நான் குறைபாடு சொல்லலை. நம்முடைய தத்துவ ஞானி தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்லி இந்த உரையை நிறைவு செல்கின்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த கர்நாடகா சோழ தலைவர் தனபதிக்கும் உபதலைவர் வித்யா
ஐயா தனவைக்கும் எனக்கு நன்றி. இதுவரைக்கும் இந்த சொற்பொழிவை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமாத நன்றியை செலுத்திக் கொண்டேன். இப்ப யாருக்காக சந்தேகம் கேள்வி இருந்தால் கேட்கலாம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போது கேள்வி நேரம். ஐயம் தெளிதல். ஐயா அவர்களிடம் உங்கள் ஐயங்களை கேள்விகளாக கேட்கலாம். அதற்கு முன்பாக அறிவிப்பு. இன்றைய நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு நித்யானந்த தவம் கன்னடத்தில் எடுக்கப்படும். 4:55க்கு தி தியரி ஆஃப் கர்மா பை ஸ்ரீ டாக்டர் ஜி முனிராஜு அவர்கள் கன்னடத்திலே பேச இருக்கிறார்கள். இன்று மாலை 7:30 மணிக்கு ஆழியாரிலிருந்து இது ஒளிபரப்பப்படுகிறது. துரியாதீத மெடிடேஷன். 7:55 மணிக்கு மெசஞ்சர் ஆஃப் காட் பை ஸ்கை ப்ரொஃபசர் சந்திரிகா ராஜு அவர்கள் பேச இருக்கிறார்கள். நாளைய நிகழ்ச்சி நாளை மதியம் 2 மணிக்கு தவம். அதை அடுத்து அறியாமை, அறிவியல், உண்மைவாதம் என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறார்கள். கௌரி ஸ்கை ப்ரொஃபசர் ஸ்ரீமதி கௌரி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கன்னடத்திலே 4:15 மணிக்கு தவம். அதை அடுத்து ஹூ இஸ் காட் என்ற தலைப்பிலே காந்தராஜு அவர்கள், சீனியர் ப்ரொஃபசர் காந்தராஜு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அனைவரும் இதில் இணைந்து பயன்பெறுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது கேள்வி நேரம். ஐயம் தெளிதல். ராஜேஸ்வரி அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுமா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கேக்குதா ஐயா? கேக்குதுமா. ஐயா உங்க ஸ்பீச்சுக்காக நான் ரொம்ப வருஷத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இன்னைக்குதான் எனக்கு கரெக்டா லைன் எல்லாமே கிடைச்சது. நான் 2002ல இருந்து நானும் இதுலதான் காயக்கல்பா பிரம்மஞானம் 203 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா ஆனா தமிழ் கரெக்டா வராது. ரொம்ப தப்பா நினைக்காதுங்க. மதர் டங் இஸ் தெலுங்கு. பட் இன்னைக்கு நீங்க இந்த சாலோக்கியம், சாமீபியம், சாரோக்கியம், சாயுஜ்யம் இந்த 4 விளக்கமா சொன்னது ரொம்ப குஷியாச்சு எனக்கு. கொஞ்சம் தான் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு 0.00001% தான் எனக்கு தெரியும். பட் நீங்க இன்னைக்கு அந்த விளக்கம் சொன்னது ரொம்ப குஷியாச்சு சார். ரொம்பவே ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்க எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இந்த சீனியர் இது 2018ல வந்தது. அந்த பேட்ச்ல தான் எனக்கும் ஞானாசிரியர் இது வந்தது கர்நாடகால. ஆனா இந்த 4 விஷயத்துக்கு விளக்கம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி இந்த கர்ம தத்துவம் எடுத்துட்டு வேணும்னா நீங்க கொஞ்சம் சொல்லலாமா? எங்க மாதிரி அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேமா. அது இறப்புக்கு பின் பிறப்புக்கு முன் அந்த தலைப்புல அதுல இன்னும் டீட்டெயிலா அது ஏற்பாடு பண்ணா இன்னொரு முறை பண்ணலாம். ஆமா, அதுதான் ஆக்சுவலா இப்பத்துக்கு என்ன தெரியுமா, யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் இப்ப காயக்கல்பம் எவ்வளவு முக்கியமோ. இப்ப எனக்கும் ஈவன் ஐ எம் ஆல்சோ 70 years ஏஜ். ஒரு ஸ்டெப் ஒரு ஆஃப்டர் 55 தாண்டினவங்களுக்கு எல்லாமே அட்லீஸ்ட் அவங்க பண்ண தப்புங்களுக்கு கர்ம சித்தாந்தம் எப்படி இருக்க, ஏன் நம்மளோட கர்மம் இன்னும் போல, எப்படி நம்ம அது போக வச்சுக்கணும், போனானா நம்மளுக்கு எந்தெந்த இடம் எப்படி கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் விளக்கமா உங்ககிட்ட இருந்தா நல்ல இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் சொல்றாங்க. உங்களோட ஸ்பீச் லீலா எல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. பட் எனக்கு நீங்க ஸ்பீச்சஸ் கொடுக்கும் போது பிக் பண்ண முடியல. எனக்கு அது தெரியல சரியா. எனக்கும் மொபைல் அவ்வளவு தெரியாது. சோ அது பார்த்து இன்னைக்கு என்னன்னா ஆட்டோன்னு நான் லைன்ல கஷ்டப்பட்டு வந்துட்டு எனக்கு தெரியாது அது எப்படி வரணும் அப்படின்னு. சோ நானும் ப்ரொஃபசர் ட்ரெயினே ஆயிடுச்சு எந்தும் இப்போதைக்கு. ஆனா விஷயம் ரொம்ப ஒண்ணுமே தெரியாது, கொஞ்சம் தான் எனக்கு தெரியறது. ஆமா சொல்லுங்க சார். இந்த சான்ஸ் வரும்போது இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ஏன்னா இது அடிக்கடி 40 டிப்ளமோ சொல்லி கொடுக்கும்போது நான் டிப்ளமோ சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லி கொடுப்பேன். எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட எம்ஏ
கர்நாடகத்தில் உள்ள அனைத்து உதவி பேராசிரியர் எல்லாருமே நான் ஓரளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ற அதை பெருமையோட சொல்றேன். ஏன்னா மகரிஷி ரொம்ப நிச்சயமா நீங்க உங்களோட வாயில இருந்து அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கேன், 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ஆன்மா அப்படியே இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை. இன்னும் எனக்கு ஒரு டவுட் ஐயா, கேட்கலாமா? இப்ப நம்மளோட சப்போஸ் ஃபாதர் இருக்கிறாங்க, அவங்க இறங்கிருக்காங்கன்னா அவங்களுக்கு சாமி கொடுத்தது, தெய்வம் கொடுத்தது 120 இயர்ஸ். அதுல அவங்க சப்போஸ் இஃப் ஹி டைட் ஃபார் 80 இயர்ஸ், அந்த மிச்சம் 40 இயர்ஸ் பசங்களுக்கு தான் அந்த ஆயுஷ் வரும் அப்படின்னு எங்கோ ஒரு சின்ன கேள்வி நம்மளோட அவங்களதான் கிட்ட கேட்டேன் நான். அது எது வரைக்கும் கரெக்டான்னு எனக்கு தெரியாது. பட் தட் இஸ் ஆல்சோ கர்ம சித்தாந்தம் only. It will come under that பேரியக்க மண்டலத்துல 50 ஆண்டுங்கிறத ஹப்பிள் வந்து இந்த இது இருக்க லைட் உடைய டிராவல் இருக்க வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே விஞ்ஞானம் தான். ஆமா, ஏன்னா நானும் ரொம்ப ஒரு 18-19 வருஷத்துக்கு ஆனக்கப்புறம் பூஜை அவ்வளவு ஆனா பக்தியோகம் இருக்கு. எனக்கு பக்தின்னு பார்த்து ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு என்னமோ பண்ணணும்னு தோன்றது இல்ல. பட் அப்படின்னு சாமி இல்லன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். சாமி இருக்காங்க, பூஜை பண்ணணும், நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாம் அது காமிச்சுட்டுதான். எனக்கே 2 பொண்ணு பசங்க, 3 பேரன் பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கணும்னா பக்தியோகம் தான் ஃபர்ஸ்ட், இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப நீங்க நம்ம வேதாத்ரி மகர்ஷி இது வந்ததுக்கு அப்புறம் விஞ்ஞான யுகத்தோட கம்பேர் பண்ணிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே, அந்த 4 பேரோட கம்பேர் பண்ணா எண்டிங்ல வேதாத்திரத்துக்கு நீங்க மனசு கரெக்டா ஒரு ஆன்சர் கரெக்டா கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு. அது கரெக்ட் தான், எனக்கும் தோணும். ஆனா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த கர்ம சித்தாந்தம் பாத்தி, இந்த பாவம் பதிகள் பாத்தி, கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டாபிக் எடுத்துட்டு இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் நீங்க சொல்லலாமா சார்? நான் சொல்லித்தரேன் ஈஸி. அதுலதான் நிறைய கருத்து சொல்லலாம். அதுல மறைமொழி அடிகளும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவரும் இந்த சிறந்த ஞானி அவரு. அவருடைய கருத்துகளும் இது நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் ஒண்ணு போல வரும். ஓகேமா? நான் பேசுறேன். ஓகேமா? ரொம்ப நன்றி. என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மா வாழ்க வளமுடனம்மா, வாழ்க வளமுடனம்மா. அடுத்து யாரா இருக்காங்களா? செந்தில் முருகன் ஐயா, அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஓகே செந்தில் ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமிஜியே வந்து இறைநிலை தவமும் இந்த நான் யார் என்ற தலைப்பை பத்தி பேசினது அப்படியே சுவாமிஜியே வந்து சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா எளிமையான தமிழ்ல ஒரு தமிழ் ப்ரொனவுன்சியேஷனும் ரொம்ப அழகா இருந்ததுங்க ஐயா. நீங்க 43 வருஷம் உங்களை தன்னை இணைத்து கொண்டு இந்த அருட்தொண்டு ஆற்றுறது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பயரா இருக்கு நிஜமாவே. பிளஸ் 48 ப்ரொஃபசர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிப்ளமோஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்களெல்லாம் நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் தான் நாங்க சொல்லுவோம். கண்டிப்பா உங்களுடைய வழிநடத்தல நாங்களும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. கேள்விகள் எதுவும் இல்லைங்க ஐயா. உங்களுடைய உடல்நிலை சரியில்லாம இருந்தும் நீங்க இவ்வளெல்லாம் சிரமம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு சொல்லணும்ன்ற ஒரு ஊக்கத்துக்காகவே நாங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். உங்களுடைய உடல் நலம் சீக்கிரமா குணமாகணும்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் நன்றி செந்தில். நீங்க எடுத்த அனைத்து முயற்சிகளும் நன்றி. நீங்களும் சமுதாயத்துக்கு மகிழ்ச்சி தத்துவங்களை பரப்புவதற்கு நீங்க உங்களுடைய அர்ப்பணிக்கம் செய்ய வேண்டும். ஓகே, அதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாங்க ஐயா, என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாங்க ஐயா, உங்க வேண்டுகோளை ஏற்று கண்டிப்பா நாங்க நடத்தி செல்லுவோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ செந்தில். நன்றிங்க ஐயா. அதே மாதிரி கருணாகரன் ஐயா வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து இந்த ப்ரோக்ராமை நடத்தி கொடுத்தாங்க. அவருக்கும் ரொம்ப நன்றி. அவருடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய ஆன்மீக தொண்டும் வளர வாழ்க வளமுடன் ஐயா. கருணாகரன் ரொம்ப அருமையாக பண்ணார். அவருக்கு என்னுடைய சொந்த நன்றியை கர்நாடகா நம்ம ஏஆர் ஸ்கைட்டர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பையும், இதே தொண்டு நீ செய்துட்டே வந்தீங்கன்னா ஆன்மீகத்தில் சிறப்படையலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா.
கேள்வி கேட்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஐயா கிட்ட பேசுறது ஒரு நல்ல வாய்ப்பு. சாமிஜியே நேரில் வந்து பேசுன மாதிரி இருந்தது. இன்னைக்கு எல்லாரும் அதை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, இன்னைக்கு ஒரு 37 பேர் கலந்துக்கினாங்க. இதே போல இன்னும் ஒரு 50 பேர் கலந்து 100 பேர் வரைக்கும் கலந்துக்கலாம். இன்னும் நிறைய பேர் கலந்துக்கணும்னு என்னுடைய ரிக்வஸ்ட். எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் இதுல பயன்பெறணும் என்றத என்னுடைய கருத்து. சீனியர் ப்ரொஃபஸர் இவங்க எல்லாம் பேசுறாங்க, இவங்களுக்கு நாம கடமைப்பட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சேரணும் இதுல. சார் தேஜஸ்வனி அன்மியூட் பண்ணி பேசலாம். தேஜஸ்வினி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். பெங்களூர் கேர்புரம் ஸ்கை ட்ரஸ்ட்ல தேஜ். ஓகே, சொல்லுமா, கேளுமா. இந்த டாபிக். ஹலோ, ஒன்னும் கேட்கலையாமா? நீங்க கேட்கிற கேள்வியை கேளுங்க. ஹலோ சார், அவங்க இணைப்பில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ராஜேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ராஜேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுமா. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இப்படி வந்து பேசுனது ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு இன்னைக்கு வேதாத்ரி மகர்ஷியே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மனசு அப்படி நீங்க பேசும்போது அப்படி எங்களுக்கு ஒரு அந்த வேவ்ஸ் அப்படி கிடைச்சிருக்கா. ரொம்ப சீக்கிரமா நீங்க நல்லா ஆகட்டும் அப்படின்னு என்னோட வாழ்க்கை சார். God and Guru will bless you. So Almighty is there. Definitely நீங்க நல்லா இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் இன்னும் நிறைய கொடுக்கணும். ஆரோக்கியம் நல்லா சீக்கிரமா குணப்பட்டு சீக்கிரமா இதாயிட்டு. சரியா தமிழ் பேச தெரியாது, தப்பா நினைக்காதுங்க. அழகா பேசுறீங்க தமிழ்ல. அவர் தேஜஸ்வினி அவன் ஹிந்திக்கார பொண்ணு. என்ன நேற்று பாத்தீங்கன்னா என்ன அழகா தமிழ்ல பேசுறாங்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி நான் தெலுங்கு. வாழ்க வளமுடன். இன்னும் 2 பேர். ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. ரம்யா பாண்டியன் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, கிட்ட பேசுங்கம்மா. ஐயா ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நம்ம பக்தி யோகத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் அதே மாதிரி நம்ம மனவளக்கலையில இருக்க நிறைய பேராசிரியைகள் முக்கியமா சொல்றேன், இந்த பக்தி யோகத்துல இருந்து கர்ம யோகத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு தயக்கம் இருக்குங்க. அத நம்ம எப்படி எதிர்கொண்டு வெளியில வர்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதுக்கு எப்படின்னா, நீங்க எப்போ தவத்துல ஆழ்ந்து தவம் செய்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்தி யோகத்துல உள்ள அந்த இதெல்லாம் முன்னால பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா பூஜை பண்ணுவேன். சகசரநாமம், இப்படி அஷ்டோத்திரம், ஒவ்வொரு கடவுளையும் நினைச்சு செய்யறது. இப்ப அதெல்லாம் விட்டாச்சு. இப்ப என்ன, ஒரே ஒரு இறைவனை நினைக்குது. ஆனா பூஜை ரூம்லாம் இருக்கு, இருந்தாலும் கூட என்ன பண்றது, ஒரு முறை லேசா வணங்கிட்டு அப்படி வந்துடுறது. அது மாதிரி அது வர்றது கொஞ்சம் பக்குவம், கொஞ்சம் டைம் ஆகும். உடனே விடக்கூடாது, நீங்க கொஞ்சம் டைம் எடுங்க. அப்பேற்பட்ட மகரிஷியே அவங்க பேரண்ட்ஸோட கட்டளை பணிந்து பிள்ளையார் பூஜை எல்லாம் பண்ணியிருக்காரு. அது பிறகு அவருக்கு நான் யார், அந்த கடவுள் யார், ஏன் வறுமை வருது, அதுக்கு விளக்கம் கிடைச்ச உடனே அவர் தன்னை முழுவதும் மாறிக்கொண்டார். அதனால இது கொஞ்சம் டைம் ஆகும், நீ அதுக்காக உடனே கட் பண்ணிடுறாங்க. ஓகே ஓகேம்மா. வாழ்க வளமுடன். லக்ஷ்மி விஜயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. இது ஆன்மத்தவன் சொல்லிட்டு நம்ம இந்த 4 நிலையிலிருந்து இறந்தவங்களை எடுத்துட்டு போய்
இது பேரியக்க காலத்துல கலக்கிறோம் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்? ஏன்னா அவங்களுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தானே நிலையில இருந்து தானே உயரணும். நாம அவங்கள எடுத்துட்டு போக முடியுமா மேல? ஏன்னா இது வந்து மகரிஷி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அவருடைய கேள்வி பதில் புக்ல பாருங்க. சாந்தி தவம் எதுக்காக பண்றோம்? அந்த ஆன்மா இப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு உயிர் வந்து உடல்ல இருந்த உயிர் பிரியும் போது தற்கொலை, கொலை, விபத்து இதுல போயிட்டாங்கன்னா அந்த ஆன்மா வந்து பூமியில இருந்து 5 அடியிலிருந்து 22 கிலோமீட்டர் வரைக்கும் மிதந்து கொண்டிருப்பதாக விஞ்ஞானத்துல அதை அளந்திருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஹப்புடைய புக்கை ஹப்புடைய தத்துவம் சொல்லி புத்தகம் இருக்கு, அழகர் போட்டிருக்காரு. அந்த புக்கை படிச்சு பாருங்க, நிறைய கருத்துக்கள் கிடைக்கும் இதுல. அப்படின்னா இப்ப நீங்க ஆத்ம சாந்தி தவம் என்ன தெரியுமா, நம்ம வந்து அந்த ஆன்மா வந்து கீழே இருந்து சபர் பண்ணக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்றோம், சுத்தவழி இருந்து கடத்துறோம். பேரைங்க வந்து போயிட்டு அவங்கள அங்கே விட்டுட்டு அங்க இருந்து சுத்தவழிக்கு நம்ம போயிடும். ஏன் சுத்தொழி போறோம்னா, நம்ம சுத்தொழி போறோம்னா அந்த ஆன்மா நம்மளை பிடிச்சுக்கணும். ஆன்மா என்றாலும் ஒரு அலை தானே, அந்த அலை நம்ம உடல் மனதில் போய் புகுந்துடும். அதனால அதை தடுப்பதற்காக என்ன பண்றோம், பேரிக்க மண்டலத்திலேயே அந்த ஆன்மாக்களை விட்டுட்டு நம்ம சுத்தொழி போயிட்டு நேர துரிய வந்துடும். அதனால அந்த ஆன்மாக்கள் உலகத்துல சஃபர் பண்ணக்கூடாதுக்காக நம்ம செய்யக்கூடிய சிறிய உதவிதான் ஆத்ம சாந்தி தவம். அதுக்காக அவங்களுக்கு உடனே முக்தி கிடைக்காது. அது முக்தி எப்படி கிடைக்கும், பாவத்தன்மைகள் ஏற்ற கிடைக்கும். அவங்களுடைய அனவா கண்மா மாயா மூன்றும் எப்போ விடுபடுதோ அப்பதான் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். ஓகே, நம்ம செய்யக்கூடிய உதவி மகரிஷி கொடுத்த அருமையான தவம் ஆத்ம சாந்தி. நன்றி ஐயா. நீங்கள் விரைவில் உடல் நலம் பெற இறை அன்போடு வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து தேஜஸ்வனி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வாழ்க வளமுடன் சார். சொல்லுமா சார். எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். ஸ்பீச் நம்ம பேசிட்டே இருக்கும் போது டயர்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன தியானம் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீச் கொடுத்தா அந்த ஃப்ளோ கரெக்டா வரும்னு சொல்லுங்க சார். ஓகே, அதுக்கு வந்து முக்கியமான தவம் வந்து காயகல்பம் ஒழுங்கா பண்ணினா டைனஸ் வராது. ரெண்டாவது வந்து சாந்தி தவம் பண்ணு. தினந்தோறும் இரவுல படுக்கிறதுக்கு முன்னால ஒரு 5 நிமிடமாவது சாந்தி தவம் பண்ணீங்கன்னா அந்த டைனஸே வராது. செல்கள்லாம் புத்துணர்ச்சி பெறும். சாந்தி தவம் நம்ம உடல் பொழுதும் பகல போதும் வேலை செய்யறோம். எல்லா செல்களும் ஒரே டென்ஷன் இருக்கு. அந்த டென்ஷனை குறைப்பதுக்காக தான் சாந்தி தவம். அது வெள்ளிக்கிழமை மட்டும் செய்ய வேண்டியதில்லை, தினந்தோறும் செய்தால் அவங்களுக்கு மறுநாள் வந்து புத்துணர்ச்சியோடு அவங்க வேலை செய்யலாம். ஓகேமா? சாந்தி தவம் தான் செய்யணும், வேற எந்த தவம். ஓகே சார். நெக்ஸ்ட். ஐயா யாரும் கேள்வி கேட்கல, முடிச்சுக்கலாங்களா? ஓகே, நீ முடிச்சிருங்க, பரவாயில்ல. முனையாளாச்சு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போது இன்றைய தலைப்பாகிய நம்மை பற்றிய புரிதல், நான் யார் என்பதை பற்றிய மிக தெளிவாக இனிமையான தமிழிலே எளிமையாக நமக்கு உரையாற்றிய ஐயா டாக்டர் ஐயா சண்முகக்கனி ஐயா அவர்களை வாழ்த்தும் நேரம். இன்று நம்முடைய இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை சீனியர் ப்ரொஃபசர் திரு டாக்டர் சண்முகக்கனி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் தனபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவக சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா தனபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன் பெறுவோம் என்று இந்த ஜூம் மீட்டிங்கை முடித்துக் கொள்கின்றோம். முடிவாக உலக நல வார்த்தை.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.